நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 672வது பகுதி 73வது பகுதியாக போய் தரிசனம் பார்க்க கிடச்ச ஒரு கோவிலை பற்றி தான் நான் இன்றைக்கி பதிவு பண்ண போகிறேன். இந்த கோவில் ஒரு கிராம சிவாலயம்தான். இந்த கோவிலை பற்றி எனக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தெரிய வந்தது. ரொம்ப செதலமடைஞ்ச சூழ்நிலையில் நான் படங்களை போட்டிருக்கேன் பாருங்கள். நான் போட்டிருக்கிறது ரொம்ப கொஞ்சம்தான். இதை விட மோசமாக மரம் செடி கொடிகள் எல்லாம் அந்த கோபுரத்தையே அப்படியே சாய்ச்சி இருந்த ஒரு கோவிலை பற்றின இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு அந்த கோவிலுக்கு தான் இப்போ சமீபத்தில் 2024 ஜூலை மாதம் கும்பாபிஷேகமாக இருக்குது. அதை தெரிஞ்சுட்டு அந்த கும்பாபிஷேக பத்திரிகையை எனக்கு கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வேப்பத்தூர் வாசு அண்ணா தான் எனக்கு கொடுத்தார். அவர் மூலிமா கும்பாபிஷேகம் வருதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தடவை போன போது போய் தரிசனம் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. பழமை மாறாமல் கட்டியிருக்காளான்னா பதில் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனாலும் கோவிலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிருக்கு. அந்த கோவில் குருக்கள் மாமாவுக்கு ஒரு நிரந்தர வருமானம் அதுக்கு வழி கொடுத்துருக்கார் அந்த ஈசன். அது ஒன்று தான் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. சரி, இந்த ஊர் எங்கே இருக்குது, இந்த ஊருக்கும் ஸ்தல புராணம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மகாபாரத கதைக்கு தான் போகணும். மகாபாரதத்தில் அஸ்தினாபுரத்தை ஆண்டவர் தான் யுதிஷ்டர். அவருக்கு அப்புறமா கடைசியாக வந்தவர் தான் பரிஷித் மகாராஜா. அந்த பரிஷித் மகாராஜா காலத்துக்கு அப்புறமாவே அந்த வம்சமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது இருந்தது. இந்த பரிஷித் மகாராஜாவோட பையன்தான் ஜனமேஜயன். இந்த பரிஷித் மகாராஜா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னாக்க அர்ஜுனனோட புள்ள அபிமன்யு. அந்த அபிமன்யுவோட மனைவி உத்திரை. அவள் கர்ப்பமாக இருக்கா. குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரத்தை அந்த குழந்தை மேலே ஏறார். அப்போது பகவான் கிருஷ்ணன் அந்த பிரம்மாஸ்திரத்துலேருந்து இந்த குழந்தையை காப்பாற்றி அந்த குழந்தைக்கு பரிஷத் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு காரணமாக இருக்கார். இந்த பரிஷத் மகாராஜா சிறந்த ஆட்சி புரிஞ்சின்ட்டுருக்கார். ஒரு நாளைக்கு காட்டில் வேட்டையாட போகிறார். வேட்டையாட போகும்போது ஒரு மான் அவர் கண்ணிலேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறது. அந்த மானை தேடிண்டு அப்படியே வரும்போது அங்கே சாமிகா அப்படிங்கிற ஒரு முனிவர் குடிலில் தபஸ் இருந்துட்டுருக்கார். அவர் தியானத்தில் இருக்கும்போது இவர் போய் கேட்குறார், நான் ராஜா வந்திருக்கேன் அப்படிங்கிறார். அந்த சாமிகாங்கிற முனிவர் கண்ணே திறக்கலை. அவர் பாட்டுக்கு தியானத்தில் இருந்துகிட்டே இருக்கார். உடனே பரிஷத்துக்கு கோபம் வந்துடுறது. நம்ம ஒரு ராஜா வந்திருக்கோன்னு சொல்கிறோம், இந்த பக்கம் மான் வந்ததாக கேட்கலாங்கிறதுக்காக வேண்டி கூப்பிட்டாக்கா அவர் கண்ணையே திறக்கலையேங்கிறதுனால கோபம் என்ன பண்ணுறார், கோபம் கண்ணை மறைக்கும். அதனால் அவர் பக்கத்தில் இருந்த ஒரு செத்த பாம்பை தூக்கி அந்த முனிவர் மேலே தூக்கி போட்டுறார். இந்த முனிவருக்கு சிருங்கி அப்படின்னு ஒரு பையன் இருக்கார். தியான நிலை கலைஞ்சதுக்கப்புறமா என்ன நடந்ததுங்கிறத இந்த சாமிகாங்கிறவர் தெரிஞ்சுக்கிறார். ஆனால் அதுக்குள்ளே இந்த சிருங்கிங்கிறவரும் கோவப்பட்டுண்டு இந்த எங்கள் அப்பா தபஸ் பண்ணும்போது தபஸ் பண்ணின்னு இருக்கிறவர் மேலே பாம்பு, செத்த பாம்பை போட்டபடியாக உனக்கு தட்சகன்கிற பாம்புனால் உனக்கு சாவுன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றார். இது சாமிகாங்கிற ரிஷிக்கு தெரியாது. பிள்ளையும் சாபம் கொடுத்துட்டார் கோவத்தில். அது தெரிஞ்ச உடனே சாமிகாங்கிறவர் நேராக பரிஷித் மகாராஜாட்டையே போகிறார்.
இங்கே பாரு, கோவத்தினால நீ என் மேலே செத்த பாம்பை தூக்கி போட்ட, அதே மாதிரியான கோவத்தினால என்னோட பையன் உனக்கு தட்சகன்கிற பாம்புனால சாவுன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டான். என் பையனோட சாபத்தை என்னால் திருப்பி வாங்க முடியாது. அதனால் நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. உனக்கு 7 நாளில் சாவுங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிடுறார். உடனே பரிஷத் மகாராஜா தான் செஞ்ச தப்பை உணர்ந்துட்டு தன்னோட ராஜ்யம் சொத்து எல்லாத்தையும் தன்னோட பையனான ஜனமேஜயன்கிறவர்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கங்கை கரையில் போய் ஒரு கோட்டையை அமைச்சுண்டு கோட்டைக்குள்ளே இருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டுருக்கார். போகிற காலத்துக்கு அதை கேட்டு புண்ணியம் அடையலான்னு சொல்லிட்டு. அப்போது அவருக்கு ஒரு நாள் கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆப்பிள் பழம், அந்த ஆப்பிள்குள்ளே சின்ன புழு மாதிரி இருந்த இந்த பாம்பானது மறைஞ்சிருந்து அவரை தீண்டி அந்த பரிஷத் மகாராஜா தவறி போயிடுறார். தன்னோட அப்பாவுக்கு இப்படி சாவு வந்துருத்து, இத்தனை ஒரு பெரிய கோட்டையை கட்டி வாழ்ந்தும் பாம்பு தீண்டி அப்பாவுக்கு சாவு வந்துருத்துன்னு ஒன்று இந்த ஜெயமேஜயனுக்கு ரொம்ப கோபம் ஒரு ஹோமம் ஒன்று வளர்க்குறாராம். அந்த யாகம் வளர்க்கறதுல எல்லா லோகத்தில் இருக்கிற பாம்பும் தானே அந்த யாகத்தீயில் விழுந்து செத்து போயிடணுன்ட்டு பண்ணுறார். அந்த மாதிரி நிறைய பாம்புகள் விழுந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹோமம் வளர்த்து அவர் பண்ணின குளம் ஹோம குளம்னு இந்த ஊரோட வாசல்லையே இருக்குது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் கார்கோடகன்கிற ஒரு பாம்பு, பெரிய பாம்பு, இப்படி பாம்புகளுக்கு எல்லாமே அழிவு வந்துருத்துனா என்னத்துக்காரது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தலத்தில் ஈசனை கார்கோடகன் வழிபடுறார். கார்கோடகன் வழிபட்டதுனால இந்த ஈசனுக்கு கார்கோடகேஸ்வரர் அப்படின்னு பேர். அம்பாள் மங்களாம்பிகையாக இருக்கார். இந்த கார்கோடகன் வழங்கின ஊர்னாலையும் ஈசன்னாலையும் அரவம்னா பாம்பு, பாம்பு வணங்கின ஊருங்கிறதுனாலையும் இந்த ஊருக்கு அறவூர் அப்படின்னு பேர். அது மருவி அறையூர் அப்படின்னும் சொல்லப்படுறது. இந்த இடத்துல இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னாக்க, யாராத்துலையாவது பாம்பு அடித்து கொண்டு இருந்தால் அந்த குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய நாகதோஷங்கள், ஒருத்தரோட பிறப்பில் ஏற்படக்கூடிய ராகுகேதுனால், ராகுகேதுனுடைய பிடிக்குள்ளால் அடங்கப்பட்டு கால சர்ப தோஷங்கள், இப்படி எல்லா நாகதோஷம் ராகுகேது தோஷம் எல்லாமே நிவர்த்தி இந்த ஸ்தலத்தில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த ஈசன்கிட்ட இந்த கார்கோடகன் சத்தியம் பண்ணி கொடுத்தாராம். இந்த ஊரில் அரவம் தீண்டி, அதாவது பாம்பு தீண்டி யாருமே சாக மாட்டா அப்படின்னு. அது இன்னி வரைக்கும் சத்தியமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது கண்கூடா போய் பார்த்தபோது தெரிஞ்சின்ற விஷயம். ரொம்ப செதலமடைஞ்சிருந்த இந்த கோவிலை பற்றின விழிப்புணர்வை முகநூலில் ஏற்படுத்தி கொடுத்தவர் என்னோட உடன்பிறவா சகோதரர் திரு கடம்பூர் விஜய் அவர்கள். அவர் போட்ட பதிவு பல நூறு இல்லை பல ஆயிரக்கணக்கான மக்களை போய் சேர்ந்தது. அதுக்கப்புறமா அந்த தெய்வமே அந்த உள்ளூர் மக்களோட மனசுலேயும் பூந்து, இது தனியார் வசம் இருந்த ஒரு கோவில், அவளோட மனசுலேயும் பூந்து இன்றைக்கி இந்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. வாசல் தெற்க பார்த்துருக்கு. தெற்கு வாசல் வழியாக உள்ளே போகிறோம். தெற்கு வாசல்ங்கிறதே சிறந்த பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது. இந்த தெற்கு வாசல் வழியாக உள்ளே பார்த்தோன்னா நேர எடுத்த மாதிரி அம்பாள் நின்ன கோலத்தில் அவ்வளோ அழகாக சின்னதாக காட்சி தரார். அதே முக மண்டபத்திலேயே நம்ம ஒரே மண்டபத்திலேயே நின்றுட்டோம்னாக்க
ஈசன் கிழக்க பார்த்து கார்கோடகேஸ்வரராக நமக்கு அருள் பாலிக்கிறார். இப்போ சமீபத்தில் நடந்த கும்பாபிஷேகத்து போது இந்த கார்கோடகேஸ்வரர் சன்னதிக்கு வெளியில் இடது பக்கத்தில் பெரிய கல்லாலான கற்சிலை, கார்கோடகன் சிலை அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இதை யாரோ ஒரு தனியார் குழு வந்து அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சந்தான மாமா மூலிமா தெரிஞ்சினேன். சுவாமிக்கு எழுத்த மாதிரி பார்த்தேன்னா, நேர எழுத்த மாதிரி வெளியில் பிரகாரத்துக்கு வெளியில் பார்த்தேன்னா நந்தி மண்டபத்தில் நந்தி பகவான் இருக்கார். கோவிலுக்குள்ளே சின்னதாக ஹோமம் நடக்கிற குண்டம் இருந்ததை பார்த்தேன். கேட்டபோது கார்த்திகை சோமவாரத்துக்காக வேண்டி பூஜைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஈசனுக்கு விடிவு கிடச்சி எல்லா பூஜைகளும் சிறப்பாக நடக்கிறதுங்கிறதே பெரிய மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. பிரகாரத்தில் சுற்றி வரும்போது தெற்க பார்த்து இருக்கிறபடியாக முதல்ல தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை தான் பார்க்க முடியறது. அதுக்கப்புறம் சுற்றி வரும்போது பின்னாடி வந்து கல்யாண வெங்கடேச பெருமாள். இந்த பெருமாள் கோவில் வந்து இந்த ஊரில் முன்னாடி பெரிய அளவில் இருந்து செதஞ்சு போய் அந்த ஊர் கோவிலில் இருந்த சிலைகளை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இன்றைக்கி வந்து சிவாவிஷ்ணு கோவிலாக அது மாறி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதை தவிர ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி சன்னதி, அப்புறமா பிள்ளையார், முருகர். அவளை சுற்றி வரும்போது நந்தி பகவானுக்கு எழுத்த மாதிரி கிழக்கு வாசல்லையும் ஒரு கதவு இருந்தது. இந்த வாசல் இருக்கேன்னு கேட்கும்போது அந்த வாசல் வழியாக பார்க்கும்போது நிறைய பெண் மயில்கள் அங்கே போயின்னு இருந்தது. அங்கே பெரிய குளமும் இருந்தது, தீர்த்த குளம். இந்த குளத்தில் தான் கார்கோடகன் குளித்து இந்த ஈசனை வழிபாடு பண்ணினார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சினேன். ஈசனோட கோஷ்டத்தில் பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், அப்புறமா பிரம்மா, துர்கை, அதை தவிர சண்டிகேஸ்வரர் எல்லாரையுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த எவ்வளவோ சதலமடைஞ்சு இருந்த இந்த கோவில் இன்னைக்கு புனர்ஜென்மம் பெற்று எல்லா பூஜைகளும் நடக்கிறதுங்கிறது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ சர்பதோஷ நிவர்த்தி, நாகதோஷத்தினால ஏற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் போகணுங்கிறவா சந்தான மாமாவோட அலைபேசி என்ன கொடுக்குறேன். 9790473398. இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன், 9790473398. இந்த அலைபேசி எண்ணில் கூப்பிட்டு அவரோட பேசிட்டு இந்த கோவிலை போய் பார்த்து ஈசனோட அனுகிரகத்தையும் அம்பாளோட அனுகிரகத்தையும் பெற்று சர்பதோஷத்தினால ஏற்படக்கூடிய திருமண தடைகள், புத்திரபாகிய பிரச்சனைகள், தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் போகிறது எல்லாமே நீங்கிறதுக்கு வணங்க வேண்டிய ஸ்தலம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.